ஸ்பைனல் கார்டில் வரக்கூடிய சீரியஸான நோய் சொல்றது லும்பார் ஸ்பான்லோசிஸ். நம்ம ஸ்பைனல் கார்டில் லோயர் போன்ல இருக்க லும்பார்ன்ற ஏரியாவில் வரும் டிஸ்க்ல ஏற்படக்கூடிய டேமேஜஸ் தான் லும்பார் ஸ்பான்லே சொல்லுவோம். L1, L2, L3, L4, L5 சொல்லக்கூடிய போன்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்ட்ராவெர்டிபுலர் டிஸ்க் தான் உள்ள டிஸ்க். அந்த டிஸ்க்ல அடிப்படும் போது ஒரு ஆக்சிடென்ட் எல்லாம் அல்லது ஹெவி வெயிட் தூக்கும் போதோ இல்ல லாங் டிராவல் எப்பவுமே ரெகுலரா டிராவல் பண்ணிட்டே இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு கம்ப்ரெஷன் தான் டிஸ்க்ல ஏற்படும். டிஸ்க்லயே ஒரு 3 டைப் ஆஃப் டிசீஸ் சொல்லுவோம். உங்க டிஸ்க் பல்ஜ் ஆகலாம், டிஸ்க் ப்ரொட்ரூஷன், ஜவ் வீங்கலாம், ஜவ் விலகலாம், ஜவ் தேய்மானம் ஏற்படலாம். இது மாதிரி ஏற்படும் போது அவங்களால உட்காரவோ ஒரு வெயிட் தூக்கவோ ரொம்ப தூரம் நிக்கிறதுக்கோ ரொம்ப நேரம் நடக்கிறதுக்கோ அவங்க இடுப்புல சிவியரான ஒரு பெயின் வர ஆரம்பிக்கும். இந்த பெயினால அதுல இருந்து கீழே வரக்கூடிய நரம்பான சியாட்டிக் நரம்பு அழுத்தம் ஏற்பட்டு கால் மதமதப்பு, கால் சூவு பிடிக்கிறது, கண்டினியூஸ் வாக் பண்ண முடியாம, படி ஏற முடியாம கஷ்டப்படுவாங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா காலுக்கு ஃபுட் டிராப் ஆயிடும். அவங்களால காலை லிஃப்ட் பண்ண கூட முடியாது. அந்த அளவுக்கு சிவியரா லும்பர் அஃபெக்ட் ஆகும்போது அதுல சியாட்டிக் நரம்பு அஃபெக்ட் ஆகி வரக்கூடிய நோய் தான் லும்பர் ஸ்பான்லோசிஸ். இது எங்க பிரைமரி ஆயுர்வேத வைத்தியசாலையில பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் மூலமா, அதாவது பர்டிகுலரா கடிவஸ்தின்ற ட்ரீட்மெண்ட் மற்றும் நிறைய ட்ரீட்மெண்ட் மூலமா எளிமையான முறையில் அழகா குணமாக்க முடியும். முக்கியமா சொல்ல போனா இது யாருக்கு அதிகமா அஃபெக்ட் ஆவாங்கன்னா ரொம்ப லாங் டிராவல் பண்றவங்களுக்கு தான் நிறைய அஃபெக்ட் ஆகும். லும்பர் ஸ்பான்லோசிஸ் பொறுத்த வரைக்கும் இது பெரிய காம்ப்ளிகேஷன் டிசீஸ் கிடையாது. நீங்க எல்லாத்துக்குமே சர்ஜரி தான் போடணுன்ற அவசியமும் கிடையாது. ஸோ தாராளமா எங்க கிளினிக் எப்பனாலும் வாங்க, எங்க டாக்டர்ஸை பாருங்க, அருமையா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லபடியா குணமாக்கி தருவாங்க.